ஹாய். நான் ரீசெண்டாக ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஐ மீன் எலக்ட்ரிக்குக்கும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கும் நம்ம எவ்வளோ ஓவரால் ஃப்யூச்சரில் வந்து சேவ் பண்ண முடியும் மெயின்டெனன்ஸ் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சியில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான பதில் தான் இது. ஆல்ரெடி போல் 75% வந்து எலக்ட்ரிக் வந்து ஹைப் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. இப்போ நான் இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக 2 வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரே செக்மெண்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேபி ஒரே மேக்கில் போனோம்னா வி ஹேவ் 2 வெஹிக்கிள்ஸ். XEV 9யும் இருக்குது. அப்படி அதுக்கு இன்டர்னல் கம்பஷன் கம்பேரிசனுக்கு நம்ம XEV 700 எடுக்கலாம். ஸோ இது ரெண்டும் நான் என்ன டெஸ்ட் பண்ணேன்னா ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு ரன்னிங் காஸ்ட் அண்ட் வேரண்ட் ஹவர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகி சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ நம்மளுக்கு செலவாகுது அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். இதோட அக்யூரஸியை டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ வந்து நம்ம ஃபியூல் கன்சப்ஷனுக்கு பார்த்தோம்னா ஆவரேஜாக நம்ம XEV 700 பார்த்தீங்கன்னா ஒரு 12 kmpl நான் எடுத்திருக்கேன். அது வந்து பேர் மினிமம் தான். 12 kmpl வந்து நான் எடுத்திருக்கேன் வித் டீசல். ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் எடுத்துகிட்ட. ரெண்டுமே 32 to 33 lakhs தான். ரெண்டு எலக்ட்ரிக்கும் சரி டீசலும் சரி டாப் என்ன எடுத்துருக்கேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம ஃபியூவலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வந்து டீசலுக்கு ஆவரேஜ் வச்சோம்னா 1 லட்சம் கிலோமீட்டருக்கு ஒரு 8300 லிட்டர் தேவைப்படும். ஸோ டீசல் ஐம் டேக்கிங் இட் வித் 100 rupees ஆவரேஜ். அப்படி வச்சோம் அப்படின்னா 8,30,000 ஃபியூவலுக்கு ஆகும். இது எலக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இது 79 கிலோவாட் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடைக்குது. இந்த 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆவரேஜ் பிட்வீன் ஹைவே அண்ட் சிட்டி டிரைவிங். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னா தோராயமாக ஒரு 1.1 rupees ஆகும். ஓகேங்களா? இப்போ சம்டைம்ஸ் வந்து எல்லா நேரமே நம்ம வீட்டில் சார்ஜ் போகிறது கிடையாது. இப்போ வெளியே எடுத்தோம்னா ஃபுல் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 1800 ஆகும். ஃபுல் சார்ஜ்னால் ஒரு 10 to 100% வைங்களேன், 1800 rupees ஆகும். இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், 3 நேரம் வந்து ஹோம் சார்ஜிங், ஒரு நேரம் அதாவது 3/4 டைம்ஸ் வந்து ஹோம் சார்ஜிங் யூஸ் பண்ணுறோம். 1/4 டைம் வந்து வி ஆர் யூஸிங் வந்து பப்ளிக் சார்ஜஸ்ன்னு வச்சுப்போவேன். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 1 ரூபா வரும். 1.50 ரூபா வரும். அந்த 1.50 ரூபா வச்சு நான் 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு நான் இது பண்ணோன்னா 1,50,000 ஃபியூவலுக்கு இருக்கும். 8,30,000 டீசலுக்கு செலவாகுது. 1,50,000 தான் ஃபியூவலுக்கு வந்து சேவ் ஆகுது. அப்போ எது பெட்டர்? EV தானே, அஃப்கோர்ஸ். இப்போ EVயில் இன்னொரு கேட்ச் இருக்குங்க. EV மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. EV மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு பக்கம். EVக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் ஃப்ரீ தான். அது போக அதில் ரன்னிங் காம்பனன்ட்ஸ் மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் வந்து 1 லட்சம் கிலோமீட்டருக்கு 50,000 ரூபாய், அதாவது 10 சர்வீஸ்க்கு ஒரு சர்வீஸ்க்கு 5,000 ரூபாய்ன்னு கணக்கு வச்சுருக்கேன். 5,000 ரூபா வந்து ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ்க்கு ஆக போகிறதில்ல. அடுத்த 7 சர்வீஸில் பிரேக் பேட்ஸ் அது போக வேறு ஏதாவது இதர செலவுகள் சொல்லிட்டு ஒரு 50,000 பேர் மினிமம் காஸ்ட்டாக வச்சுருக்கேன் EVக்கு. டீசலுக்கு வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நான் வந்து 10,000 வச்சுருக்கேன் ஆவரேஜாக. இதில் என்னென்னா டீசலில் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் இருக்காது. அப்படி நீங்கள் ஆயில் சர்வீஸும் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கும் நான் வச்சுருக்க கணக்கு 10,000 ரூபாய் இன்க்ளூடிங் லேபர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை வச்சோம்னா 1 லட்சம் ரூபாய் டீசலுக்கு, 50,000 ரூபாய் EVக்கு. ஸோ அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் வந்து EVக்கு 2 லட்சமாக இருக்குது. காருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்து டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 ப்ளஸ் 8,30,000. ஸோ அது வந்து 9,50,000 இருக்குது. இப்போ 9,50,000 எங்கே, 2 லட்சம் எங்கே? இப்படி பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி தான்டா பெட்டரு, எலக்ட்ரிக் தானடா பெட்டரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2 லட்சம் விசஸ் 9.5 lakhs. ஸோ இன்னொரு விஷயம் வருது, டயர்ஸ். தோராயமாக 45,000 to 50,000 வந்து ஒரு டயர் உழைக்கும். சரிங்களா? இப்போ அந்த 1 லட்சம் கிலோமீட்டருக்கு ஆல்ரெடி நம்ம டயர்ஸ் வந்து கம்பெனியில் கொடுத்துருவாங்க. அது ஒரு 50,000 கிலோமீட்டர் உழைக்கும். 45,000 to 50,000, 50,000 எடுத்துக்கோமே. 50,000 is also a recommended range to change the tires. ஓகேங்களா? 17 inches. அப்போ வந்து 1 லட்சம் கிலோமீட்டருக்கு நம்ம இனி ஒரு டயர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னொரு செட்டு வந்து நம்ம மாற்றுவோம். அதோட காசு பார்த்தீங்கன்னா 17 inches இருந்தால் 60,000 வரும். ஓகேங்களா? 60,000 ரூபாய்.
17 இன்ச்சஸ் 60,000. டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் ரிம்ஸ் வரும். 18 இன்ச் ரிம்ஸ் வந்து இன்னும் கூட காஸ்ட்லி. 18 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அதில் 18 இன்ச்சஸ் டாப் எண்டுங்கிறதுனால 80 இன்ச்சஸ் வந்து 80,000 வச்சுக்கோங்க. 80,000 எடுக்கும்போது we get a rough quote of 10.3 lakhs, 9.5 lakhs வந்து fuel and maintenance plus வந்து the tires வந்து ஒரு 80,000 ரூபா. ஸோ இட் கம்ஸ் அரௌண்ட் 10.3. ஓகேங்களா, 10,30,000 ரூபா அப்படிங்கிறது வந்து எந்த இதர செலவுகள் இருந்தாலும் வாரண்டியில் கிளைம் ஆகிடும். ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி இல்லாமல் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 10.3 lakhs வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு ஒரு டீசலுக்கு செலவாகிற காசு. சரிப்பா, எலக்ட்ரிக்கு அப்படின்னு வச்சோம்னா எலக்ட்ரிக்கு என்ன செலவு வரும்? எலக்ட்ரிக்கு 2,00,000 ரூபா தான் நம்ம சொல்லிட்டோம். 1.5 lakhs வந்து எலக்ட்ரிக் சார்ஜிங்கான காஸ்ட்டு, 50,000 வந்து மெயின்டெனன்ஸ். எலக்ட்ரிசிட்டிக்கு டயருக்கு எவ்வளோ செலவு வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக் இவி டயர்ஸும்போம். அதாவது அது ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கம்மி. ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, டயர் உராய்வு தன்மை வந்து அதுக்கு கம்மி. அது ஒரு சர்டன் கிரேட் ஆஃப் எலக்ட்ரிக் டயர்ஸை இவிக்காக. அந்த டயர்ஸோட காஸ்ட்டு இப்போ XEV 9ல் யூஸ் பண்ணது வந்து 19 இன்ச்சஸ். சரி, 19 இன்ச்சஸ்னால் காஸ்ட்லி தானே அப்படின்னா, ஆமாம் காஸ்ட்லி தான். எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 1,00,000 வரும் 4 டயர் மாற்றணுன்னா. சரிங்களா, இதோட லைஃப் டைம் எவ்வளோ வரும்? நம்ம டீசல் அளவுக்கு 50,000 இல்லை அதை கூடவே வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதில் தான் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்குது. 19 inches ஃப்ரம் மஹிந்திரா டெலிவர்ஸ் லைஃப் டைம் ரேஞ்ச் ஆஃப் 15,000 கிலோமீட்டர்ஸ். ஒரு டயரோட ஆவரேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர். 15,000 கிலோமீட்டர்னால் நான் சும்மா தடாலடியாக ஓட்டுறதுலாம் இல்லை, நார்மலாக ஓட்டினாவே 15,000 கிலோமீட்டர் தான் வருது. 20 inches எல்லாம் 4,000 கிலோமீட்டர் வந்ததாலாம் எனக்கு தெரியும். போகாதுங்களா? ஸோ அப்போது 1,00,000 கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளோ டயர் மாற்ற வேணும் அப்படின்னா அரௌண்ட் 20 to 24 டயர்ஸ் நம்ம மாற்றணும். ஏன்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு 15,000 கிலோமீட்டர் தான் டயர் லைஃப்னா ஃபஸ்ட்டு 15,000 கம்பெனி எடுத்துருங்க, கம்பெனி டயர்ஸ்னு வச்சுப்போம். மீதி 85,000க்கு யூ நீட் டு சேஞ்ச் 75 to 70 5 6 இன்ட்டு 4 24, 20லேருந்து 24 டயருக்குள்ளே மாற்றுவீங்க. ஓகேங்களா, அப்போ 24 டயர்ஸ், ஒரு டயரோட ப்ரைஸ்க்கு 25,000 ரூபாய் அப்படின்னு வச்சா எவ்வளோ மாற்ற போகிறோம்? 5,00,000 ரூபாலேருந்து 7,00,000 ரூபா, 6,00,000 ரூபா வரைக்கும் 5 to 6 lakhs வந்து டயர்ஸ்க்கு வந்துடும். ஸோ 2,00,000 ரூபா வந்து மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் எஃபிஷியன்சி ப்ளஸ் வந்து டயர்ஸ்க்கு மட்டும் 6 to 7 lakhsன்னு வச்சுக்கோமே. 6 to 7 lakhsனால் இப்போ ஆல் வீல் டிரைவ்னா சமமாத்தைன்னு சொல்லலாம். இது வந்து இவ்வளோ ஒரு டயர் கிட்ட தான், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிட்ட தான் நம்ம கிட்ட வந்து டயர்ஸ் வந்து அதிகமாக தேயும். அப்படிங்கிறதுனால நான் தோராயமாக 6 to 6 கண்டிப்பாக வந்துடும். 5 lakhs வந்து உங்களுக்கு செலவு வந்துடும். இது ஒரு டயர் மாற்றி ஆகணும். அப்படி இல்லாத மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 24 டயர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ டயருக்கு மட்டும் 5,000 to 6,00,000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. ஸோ வேரியபிள் வந்து 1 lakh. ஸோ இந்த 5 lakhs ப்ளஸ் அங்கே ஒரு 2 lakhs 7 lakhs வந்து ஈவிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற காஸ்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய டீசலுக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஸ்பெண்டிங் அரௌண்ட் 10.3 lakhs. ஓகேங்களா, இதுதான் எஃபிஷியன்சி ஃபியூல் சார். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7 lakhs to 8 lakhs will be spending around EV and 10 lakhs will be for diesel. சரி, இதில் வின்னர் இப்போவும் EV தான் அப்படின்னு வச்சாலும் ஒரு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்கும். ஒரு ப்ரீ பிளான்டு சிஸ்டம் தேவை. எலக்ட்ரிசிட்டியோட ரேஞ்சை மைண்டில் வச்சுட்டு எங்கே இவி சார்ஜஸ் இருக்குன்னு பிளான் பண்ணி அங்கேருந்து நம்ம போன பிளான்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆனாலும் வி ஹாவ் டு டேக் எலக்ட்ரிசிட்டி. அதை ஒரு கணக்கு வைக்கணும்ல. நம்ம அந்த ரேஞ்சுக்கு நம்ம ப்ரீ பிளான்டே ஆகிருக்க மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். பட் டீசலில் அப்படி இல்லை. எவ்வளோ வேணுமோ டீசல் பங்கை பிடிச்சி இப்போ டீசல் அடிச்சு சத்தம்லாம் போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் இருக்கா. இன்னொரு விஷயம் வாட் டு சே சார், ஈவியோட ரீசேல் வேல்யூ இன்னும் வந்து நம்மளுக்கு ரெகுலேட்டே ஆகலை. அது ரெகுலேட் வந்து நோவேர் இன் த நியர் ஃபியூச்சர் ஐ எம் சேயிங் தட் டீசல் ரீசேல் வேல்யூ அளவுக்கு ஈவி ரீசேல் வேல்யூ இருக்குன்னு நினைக்கவே இல்லை. பிகாஸ் பேட்டரி டீக்ரேடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட இன்னும் பயமாக தான் இருக்குது. யார் இப்போ ஈவி வாங்குறவங்க யார் வந்து செகண்ட் ஹேண்ட் ஈவி வாங்கலாம் அப்படின்னு எத்தனை பேர், 100ல் எத்தனை பேர், ஒரு 4 பேர் 5 பேர் யோசிக்கலாம். அதில் 2 பேர் வாங்குறவங்களும் இருக்கலாம். பட் ஒரு வாஸ்ட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஏற்புடையதாகவே இல்லை.
இவி செகண்ட்ஸுங்கிறது ஒரு விஷயமாவே கருதப்படலை. அதை எடுக்கிறோம், சிட்டி டிரைவிங்க்கு யூஸ் பண்ணுறோம், காலகாலத்துக்கு யூஸ் பண்ணி தூக்கி போட வேண்டியதான். அப்படியே விற்றாலும் மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பான ப்ரைஸ் போகும். அதுக்கு நம்மகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தான் இங்கே ஜாஸ்தி. ஸோ இந்த கன்க்ளூஷனில் எனக்கு வந்து 10,30,000 டீசலுக்கு கொடுக்கறது எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சாய்ஸாக இருக்குது 1,00,000 கிலோமீட்டருக்கு. ஆனால் இவி அளவுக்கு அந்த கிக் கிடைக்காது. என் ஃப்ரெண்டு ஒரு இவி வச்சுருக்காரு, 700 வச்சுருக்காரு. அவர் சொல்கிறதுன்னா, எனக்கு இது வீடியோ கேம் மாதிரி இருக்குடா இவி, இங்கே பாரு V8 சவுண்ட் வருது பாரு, இங்கே பாரு அப்படின்னா அழுத்துனா 6 to 7 செகண்ட்ஸில் 100 தொடுது. ஒரு நல்ல பெப்பி ஃபீல் இருக்கும். இது வந்து 11 செகண்ட்ஸ் ஆகும் டீசல். பட் இது ஒரு 7 சீட்டர், அந்த ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது, ரீசேல் வேல்யூ இருக்குது. மோர் தென் தட் ஐம் கோயிங் டு ஸ்பெண்ட் அரௌண்ட் 30% மோர் தென் தி இவி. ஸோ எனக்கு இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி பயம், ரீசேல் வேல்யூ பயம், அது போக இனி ஒரு 2 பேரை ஏற்றுற கன்வீனியன்ஸ், எனக்கு இதெல்லாம் தான். இதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு தப்பாக தொடலை, தப்பாக தெரியல. ஸோ ஐ வில் பி பேக்கிங் டீசல் ஃபார் நவ், நாட் இவி. ஏன்னா இந்த டயர் ஃபேக்டர் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதுவும் கூட பரவாயில்ல, 20 inches இருக்கிற அந்த அயானிக் ஆகட்டும், இல்லை இந்த BE6ல் பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் பேட்மேன் எடிஷன் ஒன்று விட்டாங்க. அதுக்கு 20 inch டயர். 20 inch டயரோட விலை 1,60,000. எனக்கு தெரியும் அது 15,000 கிலோமீட்டர் கூட உழைக்காது பாருங்கள். ஏன்னா அந்த ஹையர் த டயர் கோஸ், என்ன சொல்கிறது, ரொம்ப லைஃப் டைம் கம்மியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அயானிக் 5 எல்லாம் 4,000-5,000 கிலோமீட்டரில் போயிடுச்சு அப்படின்னு கதற ஓனர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். If I can, I'll also attach the links to that video. 5,000 கிலோமீட்டர் வந்து ஓடுற வண்டி 1,60,000 கொடுத்து வாங்கணும்னா என்ன கணக்கு? இதுக்கு நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெட்ரோலே வாங்கிட்டு போயிடுவானே, ட்வின் டர்போ பெட்ரோலே வாங்கிட்டு போயிடலாம். 60 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, நீ ஒரு 20 லட்ச ரூபா போயிட்டு M40 எடுத்துகிட்டு போகலாம் டயரோட காஸ்ட்டுக்கு நம்ம உட்காந்து மண்டே உடைக்கிறதுக்கு. பிகாஸ் இதோட காரணம் என்னென்னா, ரீஜன் பிரேக்கிங்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த ரீஜன் பிரேக்கிங் வந்து என்னென்னா, டயரை நம்ம ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்தோம்னா டயர்ஸில் வந்து பிரேக்கை ஸ்லோ டவுன் பண்ண வச்சு, இன்ஜினை வண்டியை ஸ்லோ டவுன் பண்ண வச்சு, அது மூலியமாக பேட்டரி ரீகூப், அதாவது ரீசார்ஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணோம். 2 சைடுமே அதை வந்து என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக பிரேக்கிங் யூஸ் பண்ணுறது ஓகே, இது ஒரு கண்டினியூஸ் வெஹிக்கிள் சிஸ்டமாக இருக்கும்போது, அது போக இந்த இவி ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கம்மியான ரப்பரு இதெல்லாம் மாறுற வரைக்கும் இவி வந்து நம்மளுக்கு அவ்வளோ மிச்சம்லாம் படுத்தாது. அது கண்ணை மூடிட்டு நம்ம டீசல் எடுத்துக்கலாம். இது எப்போ மாற போகுதுன்னு தெரில. அப்படி மாறிச்சினாலும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன்.